சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இலங்கையில் நடந்த செம்மணி படுகொலை. அந்த படுகொலையில் பல தமிழர்கள், பல குழந்தைகளின் உயிர்கள் பலியாயிருக்கு. அவர்களின் எலும்பு துண்டுகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இலங்கையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதை அவங்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய வகையில் ஐநா சபை, இதில் சர்வதேச நீதிமன்றம், ஐநா சபை எல்லாமே இதில் தலையிட்டு அந்த மக்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இங்கே தமிழ்நாட்டில் போராடி கொண்டிருக்கிறது. இதனுடைய முழுமையான பின்னணி குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய தமிழர்களுக்கு இந்த செம்மணி படுகொலை அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருக்குது. அதுதான் இந்த தமிழ் மக்களின் அவலமோ அப்படின்ற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடாக தான் இந்த வீடியோவில் இந்த செம்மணி படுகொலையின் முழு விவரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 1996 செப்டம்பர் 7 கிருஷாந்தி என்ற 18 வயதுடைய பெண் பார்த்தீங்க அப்படின்னா சுண்டிக்குடி அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் காலேஜில் தன்னுடைய அரை நாள் அந்த கல்லூரியை முடித்து விட்டு அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய சைக்கிளை எடுத்துக்கொண்டு பயணம் பண்ணுறாங்க. அவங்க பயணம் பண்ணி ஒரு 10 நிமிடத்திலேயே பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் அப்படின்ற இடத்தினுடைய செக் போஸ்ட்டை வந்தடைகிறாங்க. அந்த செக் போஸ்ட்ல பேர் இருக்காங்க. அவங்க அந்த பெண்ணை வழிமறிக்கிறாங்க. வழிமறிச்சு நாங்கள் உங்களுடைய பேகை செக் பண்ணணும், ஆகையால நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை காத்திருக்க வைக்கிறார்கள். அந்த பெண்ணுடன் 6 ஆண்களும் வராங்க. அந்த வழியாக அந்த ஆண்களை பார்த்தீங்கன்னா பரிசோதித்து அந்த ஆண்களை அனுப்பி விடுகிறார்கள். ஆனால் இந்த பெண் மட்டும் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு அந்த பெண் கேட்கும்போது, உங்களை பரிசோதிப்பதற்காக பெண் போலீஸ் வந்துட்டு இருக்காங்க, ஆகையால நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மி ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க. இதை நம்பி அந்த பெண் அங்கேயே காத்து கொண்டிருக்கிறாள். அதற்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு அந்த ரூம்ல வெயிட் பண்ணுங்க, போலீஸ் இப்போ வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அந்த ரூமுக்கு அழைத்து கொண்டு போறாங்க. 1996 அப்படின்ற வருடம் சொன்ன இல்லையா, அந்த வருடம் மிகவும் முக்கியமான காலகட்டமாக இலங்கையில இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு போர் அங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை நடந்து கொண்டு இருந்தக்கூடிய அந்த காலகட்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த யாழ்ப்பாணம் செக் போஸ்ட்ல தமிழர்கள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா குறிப்பா செக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த விடுதலை புலிகளுக்கு உதவக்கூடிய வகையில இந்த தமிழர்கள் ஏதாவது வெப்பன்ஸோ இல்லை ஏதாவது ஸ்பை வேலை பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு காரணத்தினால் அங்க வரக்கூடிய அனைவரையும் தீவிரமாக சோதனை செய்யக்கூடிய வேளையில அந்த இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டது. அதாவது இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல இருந்து இன்று வரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிங்கள இனவாதத்துக்கு எதிராக தமிழர்கள் படுகொலை செய்யப்படும் அந்த அவல நிலைதான் ஆரம்ப காலத்துல இருந்தே ஸ்ரீலங்கால ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதாவது குறிப்பா பார்த்தீங்கன்னா சிங்கள இனவாதம் அப்படின்றது பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் மொழி சிறுபான்மையா இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் தாக்குதலையும் நடத்தக்கூடிய காலகட்டத்துல தான் மேதகு அவர்கள் விடுதலை புலிகள் அப்படின்ற இயக்கத்தை தொடங்கி தமிழர்களுக்காக போராடணும், தமிழ் மக்களின் உரிமைகளை மீட்கணும், எங்களுக்காக தமிழ் ஈழம் தேவை, தனி நாடு தேவை தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்கிறாரு. அப்படியெல்லாம் அந்த விடுதலை புலிகளினுடைய இயக்கத்தின் போராட்டம் மாபெரும் அளவுல வெடிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் எல்லாமே நம்மளும் அந்த இயக்கத்துல பங்கு பெறணும், அந்த இயக்கத்துல தன்னை இணைத்து கொண்டு தமிழர்களின் உரிமையை மீட்கணும் அப்படின்னு அதிக பேர் பார்த்தீங்கன்னா அந்த விடுதலை புலிகள் இயக்கத்துல சேர்றாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த இலங்கை கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, மிகவும் கோபமாயிடுறாங்க. என்ன, ஏற்கனவே இந்த விடுதலை புலிகளுக்கும் இலங்கை கவர்மெண்ட்டுக்கும் இடையே சண்டை மூண்டு கொண்டிருக்கிறது. அப்போ தமிழ் மக்கள்லாம் ஒரு இயக்கமாக மாபெரும் பேரணியாக மாறிட்டாங்க அப்படின்னா அப்போ இலங்கை கவர்மெண்ட்டுக்கு அது பிரச்சனையா மாறிடும். அதனால இலங்கை கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இதனால்தான் தீவிர பரிசோதனை. அப்பாவி தமிழர்கள் அந்த பக்கம் போறாங்க அப்படின்னா, யாழ்ப்பாணம் வடக்கு மாகாணம் அப்படின்றது பெரும்பான்மையான தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அப்பாவி தமிழர்களை காரணமே இல்லாம நாங்க உங்களை பரிசோதிக்கணும் அப்படின்னு ஆயிரக்கணக்கான தமிழர்களை பார்த்தீங்கன்னா கொண்டு போறாங்க. ஆனா இந்த விசாரணை முடிஞ்சு வீடு திரும்புறாங்க இல்லையா, அந்த தமிழர்கள் வெறும் 100கணக்கான பேர் தான் இருப்பாங்க. அப்போ போன அந்த ஆயிரக்கணக்கான தமிழர்களின் நிலை என்ன ஆனது
அப்படின்னு அந்த தமிழர்கள் எல்லாம் கேட்கும்போது அது ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருந்தது. அப்படிதான் இந்த கிருஷாந்தி விஷயமும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கிருஷாந்தி அந்த யாழ்ப்பாணத்தின் செக் போஸ்ட்ல காத்துட்டு இருக்காங்க, ஒரு போலீஸ் தன்னை பரிசோதிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட. அடுத்த 5வது நிமிடம் அந்த அறைக்குள்ள அந்த 6 ஆர்மி ஆபீசர்ஸும் போறாங்க. அந்த பெண்ணினுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்த 10 நிமிடத்தில் அந்த பெண் முழுவதும் சீரழிக்கப்படுறா. கற்பழித்து 6 ஆர்மி ஆபீசர்ஸும் அந்த பெண்ணை ஒரு துளி ஒரு வருத்தமோ அல்லது ஒரு மனிதாபிமானமோ இல்லாம மிக கொடூரமாக அந்த பெண் கற்பழிக்கப்படுறார். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் அந்த பெண்ணுக்கு நேருது. நான் ஏற்கனவே சொன்னல, அந்த பெண்ணோட 6 ஆண்கள் பரிசோதிக்கப்பட்டாங்க, அவங்களெல்லாம் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதில் இருந்த ஒரு 2 ஆண் பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷாந்தி வசிக்கக்கூடிய ஒரே ஊரில், கைத்தடி அப்படிங்கிற ஊரில் ஒரே தெருவில் வசிக்கக்கூடிய அந்த 2 ஆண்கள். இந்த ஆண்கள் போயிட்டு கிருஷாந்தியினுடைய அம்மா ராசம்மாள் கிட்ட போய் சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் யாழ்ப்பாணம் செக் போஸ்ட்டில் பிடிச்சி வச்சுருக்காங்க, அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயத்தை அந்த ஆண்கள் வெளிப்படுத்துகிறாங்க. இதை கேட்ட அந்த ராசம்மாளினுடைய மனது அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு நிமிடம் நினைச்சு பாருங்களேன். அவங்க பதச்சு போய் தன்னுடைய கூட இருக்கக்கூடிய 16 வயது சிறுவனை கையில் பிடிச்சிக்கிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய கிருபாமூர்த்தி அப்படின்ற ஒரு 35 வயதுடைய நபர், அவரையும் கூட்டிட்டு வாங்க, என்னுடைய பொண்ணு இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர்ஸ் பிடிச்சிட்டு வச்சிருக்காங்களாம், நம்ம போய் கூட்டிட்டு வருவோம். ஏன்னா அந்த தாய் ராசம்மாளுக்கு தெரியும், ஆர்மி ஆபீசர்கள் சோதனை என்ற பெயரில் இளம் பெண்களை பிடித்து கற்பழித்து படுகொலை செய்கிறார்கள் அப்படின்ற விஷயம் அந்த ராசம்மாளுக்கு தெரியும். அந்த மனத்தில் இருக்கக்கூடிய அந்த பதற்றத்தோடு மூவரும் செல்கிறார்கள். சென்று அந்த யாழ்ப்பாணம் செக் போஸ்ட்ல இருக்கக்கூடிய 6 ஆர்மி ஆஃபீஸரிடம் கேட்கும்போது, அப்படியா வந்தாங்களா, யாரு பேர் என்ன, கிருஷாந்தி, இதோ அந்த அறையில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் தான் இருக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் கேஷுவலாக பேசியிருக்கு. சரி, தன்னுடைய பெண் அங்கே தான் காத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் அந்த அறைக்கு சென்று பார்க்கும்போது அந்த பெண்ணின் மீது ஒரு துளி உடையும் இல்லை. நிர்வாணமாக அந்த பெண் கற்பழிக்கப்பட்டு கை கால்கள் கட்டப்பட்டு இருந்து கிடக்கிறார். அந்த தாயின் மனநிலை, அந்த பார்த்த அந்த 35 வயதுடைய நபரின் மனநிலை, இந்த சிறுவனின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? பின்னாடியே அந்த 6 ஆர்மி ஆஃபீஸர்ஸும் அந்த அறைக்கு வராங்க. இவங்களையும் நம்ம உயிரோடு விடக்கூடாது. ஏன்னா தன்னுடைய பெண் இறந்து கிடக்கிறத போயிட்டு இவங்க அங்கே இருக்கக்கூடிய ஊரில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க. இது மிகப்பெரிய சிக்கலாக மாறிடும்னு அந்த 3 நபரையும் தன் ஒரு கயிற்றால கழுத்தை நெரித்து கொலை செய்து அங்கேயே போட்டுடுறாங்க. அப்போது ஒரு பிணம் 4 பிணமாக மாறுது. இதோடு விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அங்கதான் அந்த ஆர்மி ஆஃபீஸர்கள் மிகவும் கூர்மையாக சிந்திப்பதாக எண்ணி அங்கே இருக்கக்கூடிய 4 தன்னுடைய ஆர்மி வண்டியில் ஏற்றிக்கிட்டு போய் செம்மணி என்ற இடத்துல போயிட்டு குழி தோண்டி புதைக்கிறாங்க. வெறுமனை புதைச்சிருந்தா கூட பரவாயில்ல, அந்த 16 வயது சிறுவனையும் அந்த 35 வயதுடைய கிருபாமூர்த்தி என்பவரையும் துண்டு துண்டா விட்டுறாங்க. தலை தனியா, கால் தனியா, உடம்பு தனியா. ஏண்டா சீரழிச்சு கொன்னுட்டீங்க, ஒரு குடும்பத்தையே சின்னாப்பின்னமாக்கிட்டீங்க, அவங்களுடைய பிணத்தையாவது ஒழுங்கா புதைச்சிருக்கலாமே, அதுல கூட என்னையா உங்களுக்கு வெறியாட்டம் அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில மனம் பதைக்குதுல. அந்த மாதிரி அவர்களை துண்டு துண்டாக வெட்டி புதைக்கிறாங்க. கிருஷாந்தியும் அவங்களுடைய அம்மாவையும் பார்த்தீங்கன்னா வாய் கட்டப்பட்டு இருக்கிறது, கை கால்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. அவங்களையும் அந்த செம்மணி என்ற இடத்துல குழி தோண்டி ஒரே இடத்துல இந்த 4 பேரையும் புதைக்கிறாங்க. இதன் பிறகு நம்ம ஆரம்ப கட்டத்துக்கு திரும்ப வரணும். ஏன் அப்படின்னா அந்த கிருபாமூர்த்தின்றவர் பக்கத்து வீட்டுக்காரர் இல்லையா, அவங்களுடைய குடும்பம் மறுநாள் தேடுது. எங்க தன்னுடைய கணவர் பக்கத்து வீட்டு அம்மாவை கூட்டிட்டு போய் கிருஷாந்தியை கூப்பிட்டு வர போனாங்களே, இன்னுமே யாரையுமே காணுமே, என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு பயத்தோட பக்கத்து வீட்டு கிருபாமூர்த்தியினுடைய குடும்பத்தினர் தேடிக்கொண்டு அந்த யாழ்ப்பாணம் செக் போஸ்டை சென்றடைகிறாங்க. அங்கே போகும்போது இந்த 4 பேருமே இங்கே வரலை அப்படின்னு சொல்லி ஆர்மி ஆஃபீஸர் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ் மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட அந்த தமிழ் மக்களுக்கு தெரியும், இந்த ஆர்மி ஆபீசர்கள் இலங்கை கவர்மெண்ட் இந்த பெண்களை சீரழித்து படுகொலை செய்கிறார்கள், தமிழர்களை படுகொலை செய்வதையே நோக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது
அந்த தமிழர்களுக்கு தெரியும். அதனால அவங்க நம்பவே இல்லை. கேட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்பிக்கை இல்லாத தனத்தின் காரணமாக அவங்க போராட்டம் நடத்துறாங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க அதை பெருசா எடுத்துக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னல, அந்த போலீஸும் சிங்களர்கள், பெரும்பான்மையான ஒரு சிங்கள இனம் மொழி சிறுபான்மையான தமிழர்களை அடக்கும் ஒடுக்கும் முறை இப்படிதான் அங்கே நடந்தது. ஆகையால் அந்த போலீஸார் அந்த கேஸை பெருசா எடுத்துக்கல, விசாரணையும் பண்ணல. சரின்னு இவங்க ஒரே தீர்வு, போராட்டம் செய்வோம் அப்படின்னு போராடுறாங்க. போராடும் போது இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா, தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய யாழ்ப்பாணம் வடக்கு மாகாணத்துல ஒலிக்குது. எல்லா தமிழர்களுக்கும் இந்த போராட்டம் எதிரொலி சென்றடையுது. அப்ப அந்த தமிழர்கள் எல்லாருமே போராடுறாங்க. நான் ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறேன், அந்த 1996 அந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகளுக்கும் இலங்கை கவர்மெண்ட்டுக்கும் அடிக்கடி சண்டை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டம் தான். இதனால் அமைதியாக சற்று ஓய்ந்திருந்த அந்த சண்டை இந்த ஒரு கேஸால் மீண்டும் பூதாகரமாக வெடிக்குமோ அப்படின்ற பயத்தில் இந்த விஷயம் இப்படி போராட்டம்லாம் பெரிய லெவலில் பண்ணுறதால ஐநா சபை வரை எதிரொலிக்குது. ஐநா சபை அழுத்தம் கொடுக்குது இலங்கை கவர்மெண்ட்டுக்கு. எங்க அந்த காணாம போன 4 பேர் எங்க, உடனடியா விசாரிச்சு அந்த கேஸ்க்கு தீர்வை கொண்டு வாங்க, இல்லையா மீண்டும் போர் நடக்கும் இலங்கையில அப்படின்னு இலங்கை கவர்மெண்ட்டை எச்சரிக்கிறாங்க. அப்போ வேற வழி இல்லாம அந்த இலங்கை கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அப்ப பாத்தீங்கன்னா இலங்கை அதிபராக இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரிகா குமாரதுங்கா அப்படின்றவங்க. அவங்க உத்தரவு போடுறாங்க, உடனடியா அந்த கேஸ் என்னன்னு விசாரிச்சு அதுக்கான வழியை தேடுங்க அப்படின்னு போலீஸ்க்கு உத்தரவு போடுது. ஐநா சபையின் அழுத்தத்தின் காரணமாக உடனடியா போலீஸ் விரைந்து விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணும்போது சாட்சியங்கள் எல்லாமே பக்காவா இருக்கு. ஏன்னா தமிழர்கள் எல்லாமே ஆதாரம் சொல்றாங்க, அங்க பார்த்தோம், இங்க பார்த்தோம், இந்த மாதிரி இவங்க தான், இந்த 6 பேர் தான் இருந்தாங்க, இவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்ற விசாரணை தெளிவாக இருக்குது. அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்வதற்கு தமிழ் இனமே காத்திருக்கு. ஆகையால விசாரணை பண்ண நீண்ட நாட்கள் எடுத்துக்கல இலங்கை கவர்மெண்ட். உடனடியாக விசாரணை பண்ணி அந்த 6 ஆர்மி ஆஃபீஸரையும் கைது பண்றாங்க. கைது பண்ண பிறகுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த கைதான 6 ஆர்மி ஆஃபீஸர்ல ஒருத்தர் தான் சோமரத்ன ராஜபக்ஷே அப்படின்றவர். அவரை சொல்றாரு, நாங்கள் இந்த மாதிரி அந்த பெண்ணை கற்பழித்தோம், அவங்க குடும்பத்தினர் வந்தாங்க, அதனால நாங்கள் எல்லாருமே கொண்டு எடுத்துட்டு போய் செம்மணின்ற இடத்துல இப்படி தோண்டி புதைச்சிட்டோம். இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான தமிழர்களை நாங்கள் இப்படிதான் கொலை செய்து எடுத்துட்டு போய் செம்மணி என்ற இடத்துல மனித புதைக்குழி தோண்டி புதைச்சிட்டோம் அப்படின்ற விஷயத்தை அந்த சோமரத்ன ராஜபக்ஷே என்ற குற்றவாளி பதிவு செய்தார். இதை கேட்ட இலங்கை கவர்மெண்ட் ஆடி போச்சு. என்னையா இப்படி பண்ணியிருக்கீங்க, ஆயிரக்கணக்கான தமிழர்கள்னா கிட்டத்தட்ட 10,000 பேருக்கும் மேலே கொண்டு கூச்சிட்டிங்கன்னு இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்களே அப்படின்ட்டு உடனடியாக அந்த கவர்மெண்ட் அந்த செம்மணின்ற இடத்துல போய் தோண்டும் போது ரொம்பலாம் தோண்டலைங்க, ஒரு 2 அடி தோண்டும் போதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக அவங்க சொல்கிறாங்க, அந்த குற்றவாளி கரெக்டாக இந்த இடத்துல தான் நாங்கள் இந்த 4 பேரை ஏன்னா இப்போ தானே புதைச்சாங்க, இந்த இடத்துல தான் புதைச்சோன்னு காட்டுறாங்க. அந்த இடத்தை தோண்டும் போதே பல எலும்பு குண்டுகள் மேலே வருது. ஆனால் அந்த மேலே இருக்கு பார்த்தியா, அவங்க கரெக்டான சொன்ன அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எலும்பை மட்டும் தோண்டி எடுத்து அவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையிலிருந்து ஃபாரின் டாக்டர்ஸ் செக் பண்ணும்போது இறந்தவர்களின் உடல் அதுதான் அப்படின்னு அடையாளம் காட்டப்பட்டு அந்த கிருஷாந்தியினுடைய மரணத்துக்கு தீர்வு கிடைத்தது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாமே பெருமூச்சு விட்டாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த கிருஷாந்தியினுடைய மரணத்தின் முடிவுதான் மற்ற தமிழர்கள்லாம் கொன்று குவிக்கப்பட்டாங்க இல்லையா, அதற்கினுடைய ஆரம்ப கதை. அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த கிருஷாந்தி குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அந்த கிருபாமூர்த்தியின் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு நீதி கிடைச்சிடுச்சு. ஆனா ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பேர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க இல்லையா, அந்த குடும்பத்தை சேர்ந்த தமிழர்கள்லாம் அப்ப எங்களுடைய வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போராடி 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 ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையை வெறுத்துடுச்சு. ஏன் அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போறாங்க. போகும்போது நீதிபதி ஆரம்பத்துல ரொம்ப உற்சாகமாக இந்த கேஸ்ல அதிக கவனம் செலுத்துவது போல் விசாரிக்கிறாரு. பிறகு தானே இந்த கேஸ்ல இருந்து விலகி கொள்வதாக ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. ஏன் அப்படின்னா இலங்கை கவர்மெண்டினுடைய அழுத்தம்.
இப்படியெல்லாம் இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வருடக்கணக்காக ஆற போட்டுட்டு இருக்காங்க. 2009 அந்த காலகட்டத்துல உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளுக்கும் இந்த இலங்கை கவர்மெண்ட்டுக்கும் இடையே மிகப்பெரிய போர் நடக்குது. அப்ப அதிபராக இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிந்த ராஜபக்ஷே அப்படின்றவர் தான். ஆனா அப்போ வந்து அவர், நான் ஏற்கனவே சொன்னது போல, தனி ஈழம் வேணும், தமிழ் மக்களுக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மேஜகோ அவர்கள் தலைமையில போராட்டம் பண்ணாங்கல்ல, இவனுங்களை இனி விட்டே வைக்க கூடாது அப்படின்ட்டு அந்த இலங்கை கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா விடுதலை புலிகள் இயக்கத்தையே அழிக்கணும் அப்படின்ற முடிவுல ஈடுபட்டு ஒட்டுமொத்தமாக தமிழர்களை கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் படுகொலை செய்து ஒரே இடத்தில் கொஞ்சம் குவித்து விடுகிறார். இதே போலதான் அதே யாழ்ப்பாணம், அதே செக் போஸ்ட், இதே விசாரணை அப்படின்ற பெயர்ல அழைத்து சென்று தமிழ் இனத்தையே கொன்று குவித்து விடுகிறார். அவல நிலைதான் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது. இது வந்து அந்த இலங்கை கவர்மெண்டின் சர்வாதிகார போக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட காலகட்டம். இப்படியே போராடி 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 இன்று வரை அந்த மக்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த வலியை ஒரு தமிழ் மக்களா ஒவ்வொரு தமிழ் மனிதனாலும் நிச்சயமா உணர முடியும். இன்னைக்கு ஏன் இது ஒரு பேசு பொருளா மாறி இருக்குன்னா, 2025 மே மாதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செம்மணியில இருக்கக்கூடிய ஒரு மயான பூமி இடித்து அங்க ஒரு பிரைவேட் கம்பெனி ஒரு அபார்ட்மெண்ட்டை கட்டுவதற்காக வருது. அப்படி வரும்போது அந்த மயான இடத்தை இடிக்கும் போது ஜேசிபி இயந்திரங்கள்லாம் வைத்து தோண்டும் போது பல பிணங்கள் வந்து கிடைக்குது. அதை பார்த்து அந்த பிரைவேட் கம்பெனியில வேலை செய்யக்கூடிய அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. என்னன்னா தோண்ட பிணங்களா அப்படின்னு. அதை தோண்டும் போது அதிர்ச்சி அடைந்த அவர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட சொல்றாங்க. இன்னொன்னு நீங்க யோசிக்கலாம், என்னையா இது, தோண்டும் போது மயான பூமினா பிணம் தானே வரும், அந்த மயான பூமியில பிணங்கள் எரிக்கதான் படும், புதைக்கப்படாது. சரி, அப்படியே புதைக்கப்பட்டதா கூட வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல ஒருவர் தானே இருப்பாங்க. இது வந்து அப்படியே கும்பலாக ஒருவர் மீது ஒருவராக அப்படியே அள்ளி போட்டு புதைக்கப்பட்டிருக்கு. அதுவும் அதுல குறிப்பா ஒரு விஷயம், கை கால்கள் கட்டப்பட்டிருக்கு, வாய் கட்டப்பட்டிருக்கு, ஒரு தாயினை கட்டி பிடித்து கொண்டு ஒரு குழந்தை எலும்பு கூடாக அங்கு படுத்திருக்கு. அப்போ இதையெல்லாம் பார்த்த அந்த ஆபீசர்ஸ் இலங்கை கவர்மெண்ட்டுக்கு செய்தியை சொல்றாங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டுல நம்ம இப்போ வசிக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மீடியாக்களின் மூலம் மக்களுக்கு சென்றடைந்தது இல்லையா? ஆகவே வந்து மீடியாக்கள், இலங்கை கவர்மெண்ட், போலீஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. செம்மணி இடத்தை பார்க்கும்போது தான் தெரியுது, இங்க ஒரு மனித புதைக்குழியே பெரிய அளவுல இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தமிழர்கள் தங்களுடைய உயிரை விட்ட இடம் இங்க புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இலங்கை போலீஸார் கண்டெடுக்கிறாங்க. இது வந்து இலங்கை செய்தி ஊடகங்கள் வெளிப்படுத்துது. மீண்டும் ஐநா சபையினுடைய அந்த பார்வை இலங்கையின் மீது தற்போது திரும்பி இருக்கிறது. இப்ப சொல்றாங்க அந்த தமிழர்கள், நாங்க அப்பையிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோமே, எங்களுடைய உறவினர்கள் தேடி வந்தவங்களை காணல, என்னுடைய அம்மாவை காணல, என்னுடைய அக்காவை காணல, என்னுடைய தாத்தாவை காணலன்னு சொன்னோமே, நீங்க கேட்கலையே, தேடலையே அப்படின்னு. அப்ப அந்த கவர்மெண்ட் தேடினாங்க. ஆனா தேடி மேலோட்ட எலும்பா இருக்கும்போது, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, அந்த குற்றவாளி சொல்லி தேடினாங்க. தேடிட்டு இருக்கும்போது இதை தோண்ட நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற காரணத்தால அதை அப்படியே மூடி மறைத்து விட்டு உலக நாடுகளிடையே பொய் சொல்லி அதை சமாதானப்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபட்டாங்க. ஆனா தற்போது இருக்கக்கூடிய பிரதமர் யார் அப்படின்னா அனுரகுமார திசநாயக் தான் இப்போது தற்போது இலங்கை அதிபராக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஊடகங்கள் வெளிப்படுத்திய பிறகு, ஐநா சபையின் பார்வை வந்த பிறகு, இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய சட்டசபையில பேசுறாங்க, அந்த கவர்மெண்ட்லாம் இந்த பிரச்சனையை மூடி மறைச்சிருக்கலாம், ஆனால் இந்த தமிழர்களுக்கு நாங்கள் நீதியை பெற்று தருவோம் அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பேசுறாங்க. அது மட்டுமா, சிங்களர்களின் இனவாதத்தால் தான் தமிழர்களே ஒடுக்கப்பட்டார்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம முழுமையா பார்த்தோம்ல. இப்ப இருக்கக்கூடிய சிங்களர்கள் இவங்க அன்னைக்கில இருந்து போராடுறாங்களே, எங்க மக்களை கொன்று குவிச்சாங்கன்னா நாங்க நம்பல. இன்னைக்கு இந்த எலும்பு கூண்டுகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மனிதனாக, ஒரு தாயாக எனக்கு கண் கலங்குது அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ற வகையில கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அப்போ சிங்களர்களும் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு தற்போது ஆதரவாக இருக்கிறாங்க. அப்போ இனிமேல் இலங்கையில வந்து சிங்களர்களின் ஓட்டை பெறணும் அப்படின்னா கூட அந்த தமிழர்களுக்கு நீதி பெற்று கொடுத்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற நிலைமை இன்னைக்கு
இலங்கையில ஏற்பட்டிருக்கு. சீமான் அவர்கள் தமிழகத்துல போராடுறாரு, செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டும் அப்படின்னு. சீமானால அந்த செம்மணி படுகொலைக்கு நீதி பெற்று தர முடியுமா? சீமான் நினைச்சா முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆனா எதற்காக போராடுறாரு அப்படின்னா, தமிழ் மக்களினுடைய உணர்வுகள், நானும் ஒரு தமிழன், இங்க வாழ்வதும் தமிழர் மண் இது, அப்படி இருக்கும்போது என்னுடைய தமிழர்கள் நாங்கள் ஆயிரக்கணக்கானோர் கொன்று குவிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கான நீதியை பெற்றுத்தரக்கூடிய இடத்துல நான் இல்லை, ஆனால் அதற்கான ஒரு காரணமாக நாங்கள் இருக்க முடியும்ல. நாம் தமிழர் கட்சி என்பது அந்த இனப்படுகொலைக்கு நீதி பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு காரணமாக அமையும்ல. இந்த ஐநா சபையினுடைய கண்ணுக்கு படாதா இந்த போராட்டம்? உலக தமிழர்கள் அனைவருமே இந்த செம்மணி படுகொலைக்காக போராடினார்கள் அப்படின்னா இதை உற்று நோக்காதா சர்வதேச நீதிமன்றம்? அப்படி இப்படியெல்லாம் ஐநா சபை, சர்வதேச நீதிமன்றம் எல்லாருமே இதை உற்று நோக்கும் போது இந்த இனப்படுகொலைக்கான, செம்மணி இனப்படுகொலைக்கான நீதி கிடைத்துவிடும் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக நீதியை பெற்றுத்தரக்கூடிய இடத்தில் இல்லை என்றாலும் அதற்கான ஒரு காரணமாக நாம் தமிழர் கட்சியும் சீமானும் இருக்க முடியும் என்ற நம்பிக்கையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுல செம்மணி படுகொலையை பத்தி போராட்டம் பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இலங்கையில் நடந்த தமிழர்களினுடைய இப்படிப்பட்ட ஒரு கொடூர நிலை தெரியல. ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேலாவது தெரிஞ்சு நிச்சயமாக ஒவ்வொரு தமிழரும் இலங்கை தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சமூக வலைத்தளத்தில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியோ உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சோ நிச்சயமாக அங்கே கொன்று குவிக்கப்பட்ட தமிழ் இனத்திற்கு நம்ம நீதியை பெற்று தரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இலக்கு. நன்றி, வணக்கம்.